வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசன் பேசுகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். இதை ஏன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, அதாவது வருடத்தில் 2 அயனங்கள் உண்டு. ஒன்று தட்சநாயன புண்ணிய காலம், இது ஆடி மாதத்தில் பிறந்து மார்கழி மாதத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உத்தராயண புண்ணிய காலம், இது தை மாதம் தொடங்கி ஆனி மாதத்தில் முடிஞ்சிடும். அப்போ 6 மாதங்கள் தட்சநாயன புண்ணிய காலம், 6 மாதங்கள் உத்தராயண புண்ணிய காலம். இதுதான் தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த தட்சநாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுது. இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பகல் பொழுது. அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் திறக்காத கோயில்கள் அத்தனையும் திறந்து இந்த தேவர்கள் இந்த விடியற் காலை பொழுதில் பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பித்ரு உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த தென் திசையில் இருக்கக்கூடிய அந்த பித்ருக்களுடைய உலகமாகிய அந்த பித்ரு லோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னோர்களுடைய ஆசியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை 1ஆம் தேதி. அதனால தான் நம்ம இந்த தை மாதம் அறுவடை செய்து புது பானையில் புது நெல் அரிசி வைத்து நாம் பொங்க வச்சு இந்த முன்னோர்களை நம்ம கும்பிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன், இந்த இந்திரன் தான் மழையை கொடுக்கக்கூடியவர். இந்த பூமி செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா மழை வேணும் இல்லையா? ஏன்னா நீரின்றி அமையாது உலகு. அப்போ இந்த நீரை கொடுக்க மழையை பொழிவிக்கக்கூடிய அந்த இந்திரனை வழிபாடு செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூமியில் பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர வேண்டும். அது வளர்வதற்கு ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனை நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்திரனுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய அந்த உபேந்திரனை வழிபாடு பண்ணுறோம். அப்போ இந்திரன், சூரியன், உபேந்திரன், இந்த 3 தேவர்களையும் அன்ற தை 1ஆம் தேதி பொங்கல் வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்கள் காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில எல்லாம் இந்த தை பொங்கல் திருநாளை இந்திர விழா அப்படின்னு சொல்லி 16 நாட்கள் கொண்டாடி இருக்காங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு சுருங்கி போய் 3 நாட்கள் தான் இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறோம். தை 1ஆம் தேதி சூரிய பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது அதாவது மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, நம்மளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக அந்த மாடுகளுக்கு நாம் பொங்கல் வைத்து விழா கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த தை 1ஆம் தேதி நாம் முறைப்படி முன்னோர்களை எல்லாம் வழிபாடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மாட்டு பொங்கல் பண்ணிவிட்டு இந்த 3ஆவது நாள் உழவர் திருநாள் வருது இல்லையா? இப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வயசுக்கு வீட்டில் வயதான பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்னவங்க அத்தனை பேருமே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அன்று நாம் பெற வேண்டும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் தை 1ஆம் தேதி காலையில், அதாவது வியாழக்கிழமை வருது, காலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே யமகண்டம் வருது. அப்போ பொங்கல் வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 9:45லேருந்து 11 மணி வரைக்கும் பொங்கல் வைத்து நம்ம பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாட்டு பொங்கல் வருது பார்த்திங்களா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளேயும், மாலையில் வைக்கிறதா இருந்தால் அதாவது சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்போ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிரதோஷம் வருது. அதாவது பல தோஷங்களை தீர்க்கக்கூடியது, சிவபெருமானுடைய அருளை பெறக்கூடிய அந்த பிரதோஷ நாளில் நாம் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி அடைகிறது. யார் ஒருவர் 108 பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகுகிறது. அதே மாதிரி திலகோமம்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கர்ம வினை இருந்தது அப்படின்னா சனி பகவானுடைய கெடுபலன் அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த திலகோமம் பண்ண சொல்லுவாங்க. அந்த திலகோமம் பண்ணிய பலன் இந்த 108 பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நீங்குகிறது. எல்லாரும் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த ஹோமம்லாம் செய்ய முடியாது. இப்போ அவங்க எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடு செய்யலாம். அப்போ இந்த வருடம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தை 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அப்போ மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரதோஷம் அப்படின்னா நந்தியம்பெருமானுக்கு தான் நம்ம அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவோம். அப்போ அந்த நந்தியம்பெருமானை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நாம் வழிபாடு பண்ணுறது சர்வ தோஷங்கள் நீங்கும். ஒரு ஜாதகத்தில் சர்வ தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி அடைகிறது. அப்போ இந்த வருடம் அந்த பிரதோஷத்து அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு தொழுவத்தை நம்ம சுத்தம் செய்து மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி அதற்கு அலங்காரம் செய்துவிட்டு மாலை நேரத்தில் போய் இந்த பிரதோஷ வழிபாட்டில் நாம் கலந்துக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறது. அப்போ இந்த வருடம் வரக்கூடிய அந்த பிரதோஷத்தை நாம் தவறாமல் சிவனுடைய அருளை எல்லோரும் பரிபூர்ணமாக பெற வேண்டும். சிவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.